ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏரோன் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜுனி முடிச்சு வந்துட்டேன். ஸோ ஜுனி முடிச்சு வந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து திங்ஸ் அப்படி வந்து இல்லை. ஏண்டா வந்து இந்த மந்த் வந்து முடிஞ்சுது. ஸோ லைக் மந்த் முடிய கொஞ்சம் நாள் தான் இருக்குது. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ரூம்மேட் ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு ஒரு ஏஷியன் ஷாப் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த கடைக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ போகிறேன். அந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அயர்லாண்டுன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து 250 சம்திங் ஏதோ மீட்டரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இப்போ போகிறேன். ஸோ அதான் வந்து இந்த வ்ளாகில் நான் காட்ட போகிறேன். ஸோ என்னோட கமெண்டில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அகாடமிஷனை பற்றி சொல்லுங்கள், அண்டு டிவி டெஸ்ட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி வந்தீங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து நான் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வளமையாக போகிற இடத்துக்கு வந்து அங்காள சைடாலாண்டு போக போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வளமையாக கிளீவ்லாண்ட் சென்டரில் போய் தான் எல்லா திங்ஸும் வாங்குவோம். பட் இன்றைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு வேலை போக போகிறேன். நான் வந்து கேரி பேக் வந்து கொண்டு தான் போகிறேன். பேக் வந்து கொண்டு போகிறேன்னு சொன்னால் பேக்குக்கும் வந்து நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான் பேக்குக்கும் வந்து இங்கே வந்து காசு எடுப்பாங்க. லைக் அதனால் வந்து இந்த கிடைக்கிற பேக்ஸ்லாம் நான் கொண்டு போகிறேன். ஏன்னா அந்த காசை வந்து நாங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வியூ கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஏஷியன் ஷாப்புக்கும் வந்திருக்கேன். வேறு ஷாப் தான். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டு, இறால், இந்த இறால் எல்லாம் இருக்குது. லைக் நண்டை பாருங்க எப்படி இருக்குங்க. அண்ட் ஃபிஷ் அண்ட் ப்ரான் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த நண்டை பார்க்க தான் சிரிப்பாக இருக்குது. எங்களை அங்கெல்லாம் ஸ்ரீலங்காலாம் சும்மா இருக்குது. நாங்கள் வந்து கடற்கரை சைட் தான். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் சும்மா கிடைக்கும் இங்கே நண்டெல்லாம். லைக் இப்போ நண்டை பிடிச்சிட்டு வந்தால் நான் வந்து உயிரோட துடிக்க அப்படியோ உடைச்சி போட்டு சமைப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டு பேக் பண்ணி நண்டில் வந்து படம் போட்டுருக்கு. அதே மாதிரி மீனை பாருங்க. மீன் வந்து எவ்வளோ ஒன்று தெரியலை, ஆனால் வந்து பேக்கெட்டில் இடக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கருவாடு. இது வந்து கருவாடு. இங்கேயும் இருக்குது. இது வந்து மீன் ஃபிஷ் வந்து துண்டாகவே வெட்டிக்கிறாங்க. அதை வந்து பொறிக்கக்கூடிய மாதிரி வெட்டி இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் ஃபிஷ்ஷுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபிஷ்ஷுகளான் இருக்குது. இதில் வந்து எழுதி போட்டிருக்காங்க ஐபோன் ஃபோனா 199 அப்படி வந்து இந்த பேர்களை வந்து எழுதி போட்டிருக்காங்க. லைக் அதே மாதிரி இங்காலையும் வந்து ஃபிஷ் ஐட்டங்களாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது. லைக் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் சிக்கன்ஸ் இருக்குது. சிக்கன்ஸ் பீஃப் அண்ட் இது வந்து சிக்கன் லெக்ஸ் அப்படி தான் போட்டுக்கிறாங்களா. அதை பார்த்தா சிக்கன் லெக் மாதிரி தெரியலை. இது வந்து முழு கோழி இருக்குங்க. கோழியில் பெருசாக பாருங்கள். வெட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மரவள்ளி, உருளைக்கிழங்கு டிப்ஸ் சம்திங் ஏதோ மரவள்ளி டிப்ஸ் அண்ட் பக்கோடா எல்லாம் வந்து இங்கே இருக்குது. இட்ஸ் கிரேசி. லைக் பரோட்டா வந்து தான் நான் வாங்கிறதுக்கு வந்தேன். இது எவ்வளோ ஒன்று தெரியல. இதில் வந்து ப்ரைஸும் போடலை. இது வந்து நம்ம நாங்கள் எடுத்து அப்படியே வந்து குக் பண்ணால் ஓகே. ஜஸ்ட் 4 பீஸ் தான் இது இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் இருக்குது. மீன் இது வந்து வேறு மீன் போல் என்னவோ தெரியல. இது பாருங்கள் பெரிய மீன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பெரிய மீன் இருக்குது. 4.99 pounds கேட்ஃபிஷ். கேட்ஃபிஷ் 1 kilogram. இது வந்து பெரிய மீனாக தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து பரோட்டா. இது வந்து இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பரோட்டா. ஸோ இப்போ பார்த்திங்க சொன்னால் நான் அகாடமிஷனுக்கு நான் வந்துட்டேன். தென் பார்த்திங்க சொன்னால் நேரா 2 பேக் வந்து முன்னால் இருந்து பார்த்திங்கன்னா இவராக நான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் 1 மந்த்துக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் போகிற ஐடியா இல்லை. ஸோ எல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். லைக் எனக்கு ஃபுட்டுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் பார்த்திங்க சார் என்னென்னு நான் உங்களை காட்டப்போகிறேன். இது வந்து பேக் பார்த்திங்கன்னா சரியான கேள்வி. லைக் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெப்சி. இது வந்து இங்கே 4 pound. நான் வந்து ஒரு 8 பெப்சி வாங்கினேன்னு சொன்னால் நான் டெய்லி வந்து சாப்பிடக்கு வந்து கொஞ்சம் மணி நேரம் பெப்சி குடிப்பேன். ஒரு பெப்சி ஃபுல்லாக குடிக்க மாட்டேன். அதில் வந்து ஒரு காவாசியாக குடிச்சிட்டு வருவேன்னு சொன்னால் கொஞ்சம் சமைக்கிறது பண்ணேன். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போடல் ஓட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும். இந்த இதில் வந்து வேறு நார்மலாக சிங்கிலே வரும். ஆனால் வந்து இது வாங்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது நான் வாங்குற ஐடியாவில் இல்லை. இந்த பொட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு போட்டு
இந்த பொட்டில்ஸுக்கு நான் தண்ணி அங்கே எடுத்து தான் குடிக்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா தூங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆப்பிள் வந்து வாங்கினா நான் வந்து பழங்கள் வந்து டெய்லி சாப்பிட்றேன். என்ன சொன்னால் ஒரு நேரத்துக்கு வந்து பழங்கள் சாப்பிட்டால வயிறு ஃபுல்லாகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து க்ரீன் ஆப்பிளும் வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஸ்பெரிஸ். இது வந்து நான் ஒரு நாளுமே ட்ரை பண்ணதில்லை. லைக் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது 2 எடுத்தால் 4 பவுண்டு அந்த மாதிரி இருந்துட்டு அப்போ நான் வந்து இந்த ஒரு ராஸ்பெரியும் ஐலண்டில் வந்து சீட்லெஸ் ரெட் கிரேப்ஸும் எடுத்தேன். சீட்லெஸ் இதில் வந்து விதை இல்லை, சீட்லெஸ் கிரேப்ஸ். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காஃபி காரம். இது வந்து சும்மா ட்ரிங்க் பண்ணுறதுக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரலா வந்து வாங்கினேன். நியூட்ரலா வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரலா வந்து யூஸ் பண்ணுறேன் ப்ரெட்டோட. அதனால் வந்து நியூட்ரலா வாங்கினேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக வந்து பால் மில்க் வந்து வாங்கிட்டு வந்தேன். லைக் இது வந்து 23 முடியுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி லீவ்ஸ், அதாவது வந்து கறிவேப்பிலை வந்து இங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து என்ன தெரிஞ்சு எங்கள் ஊரில் எல்லாம் வந்து சும்மா மரம் வச்சாலே இருக்கும் கறிவேப்பிலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டிய எல்லாமே போச்சு, ஒன்றும் செய்யலை. அது நல்ல வாசனை அடிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வாங்கினேன் பரோட்டா. இது வந்து எங்களை ரூம்மேட் அண்ணா ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து அவனுக்கு வச்சா வந்து ரொட்டி மாதிரி வருது. அதோட வந்து நம்மளா பருப்பு கறி அப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அது வந்து ஈஸி மேடுக்காக நான் வந்து வாங்கினேன். இதே வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன வெங்காயமும் தக்காளியும் இதுவும் வந்து வாங்கினேன். பார்த்தீங்கன்னா சொன்னால் நியூட்ரலா பொருள் வந்து 2 வாங்கினேன். ஒப்பரில் பண்ண முடியாது, அது வந்து 2 வாங்கிட்டு வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலை வாங்கினா நான் வந்து கடலை அடித்தா வந்து இதை வந்து மார்னிங்கில் வந்து சாப்பிட போனேன். நான் வந்து மார்னிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதில்ல. நான் வந்து இதே நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பருப்பு. நான் வந்து பருப்பு வந்து நல்லாவே பிடிக்கும் தால். ஸோ நான் வந்து இதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு சொன்னால் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அதை வந்து வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்கேட். இது வந்து 75p. இதுவும் வந்து வாங்கினேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் வந்து முடியுது. ஸோ 1 month ஆகுது, முடியுது கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து அதை இப்போயே வாங்கிட்டு அடுத்த 1 மாதத்துக்கு நான் வாங்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பர்ச்சேஸு லைக் நான் வந்து இவ்வளோ திங்ஸும் வந்து 2 ஷாப்பில் வாங்கினேன். ஒன்று வந்து பாகிஸ்தான் சொல்லி இங்கே மிடில்ஸ் ப்ரோவில் வந்து டவுனுக்குள்ளே இருக்குது வந்து அது வந்து ஒரு மலையாளி ஷாப்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அதை வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஐஸ்லாண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். லைக் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் பெப்சி எல்லாம் வந்து ஐஸ்லாண்டில் தான் வாங்கியிருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ என்னோட பில் வந்து எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்டில் நான் வாங்கிட்டு வந்து பேக் வாங்கினேன் சொன்னால் ஒரு பேக் தான் கொண்டு போனேன். நான் தெரியாது நான் உலகத்துக்கு வாங்கிட்டு வருவேன். நான் வந்து ஐஸ்லாண்டில் பேக் வாங்கினா பேக் வந்து 30 pence. டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்டில் வந்து 26.30 வந்து முடிஞ்சிருந்தது. அதுதான் வந்து ஐஸ்லாண்டில். அண்ட் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 pound பாயிண்ட் சம்திங் ஏதோ நான் வந்து 16 pounds கொடுத்துருந்தேன். மீதி காசு வந்துருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோ நான் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் பர்ச்சேசிங் வந்து 26, 36, 41 கிட்டத்தட்ட 42-43 pounds வந்து முடிஞ்சிருக்கு. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 monthக்கு தேவையான என்னோட ஃபுட் தான். நான் வந்து வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றது சரியான குறைவு, வாங்கி சாப்பிட மாட்டேன். குறைவு நான் இங்கே வந்ததுக்கு வந்து 2-3 தடவை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டேன்னா இனி வந்து நான் வாங்குற ஐடியா என்ன சொன்னால் வந்து அது ஜஸ்ட் வந்து அந்த ஷாப் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ பக்கத்தில் அடிக்கடி போய் வரைக்க வந்து ஒரு வாங்கணுமாங்கிற மாதிரி அதெல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் இனி வந்து நாங்கள் வாங்க போகிறதில்ல. ஸோ வந்து இவ்வளோ திங்ஸுமே வந்து எனக்கு 1 monthக்கு காணும். ஸோ 1 monthக்கு என்னோட ஃபுட் செலவு வந்து ஜஸ்ட் 50 pence, ஆல்மோஸ்ட் 41 pound தான் இப்போ வாங்கிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 pound தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து கணக்கு வச்சது அப்படின்னு சொன்னால் 100-150 pound வெறுமன்னு கணக்கு வச்சேன் ஒரு 1 monthக்கு என்னோட ஈட்டுக்கு ஃபுட் திங்ஸுக்கு. பட் நாங்கள் வீட்டில் குக் பண்ணோம்னு சொன்னால் சத்தியமாக நான் சொல்கிறேன், வீட்டில் குக் பண்ணோம்னு சொன்னால் சரியான குறைவு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 42 pounds தான் முடிஞ்சிருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் அரௌண்டாக வந்து ஒரு 50 pounds வச்சுக்கொள்ளலாம். ஸோ 50 pounds மட்டும்தான் என்னோட வந்து 1 monthக்கான செலவு என்னோட ஃபுட்டுக்கு. லைக் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் தான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே சீப் தான். 50 pound வந்து ஓகே நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ திங்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த சொப்போட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்ட். முதலாவது சொப்போட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்ட். அடுத்து வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு மலையாளி ஷாப். ஸோ அந்த பாகிஸ்தான் சோப்பை வந்து என்னோட ரூமில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன்.
ஸோ இவ்வளோ நான் வந்து என்னோட பர்ச்சேசிங். நான் வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கோம் சார். ஸோ வீடியோ பிடிச்ச நம்பரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ லெட்ஸ் see the next video.